Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி டேஸ்டியான சிக்கனோட பொட்டேட்டோ சேர்த்து ஒரு குருமா செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு செஞ்சிடலாம். இதுக்காக நான் 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஏன் இது இப்படி செய்கிறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் மிளகாய் தூளுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து வச்சிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நான் ஆல்ரெடி ரெடி பண்ண சிக்கன் தான் இது, நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும். இப்போது இதுக்காக நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டுக்காக நான் ஒரு 8-9 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இதோடையே நாம் இந்த தக்காளியும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்படி நம்ம கிரைண்ட் பண்ணி அதில் சேர்க்கும்போது குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும், நமக்கு அந்த திக்னஸ் இருக்கும். இந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நமக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சூடாகிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லி அதோட ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ இது நல்லா சீக்கிரமாக ப்ரௌனாக வதங்கி வரும். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்காக கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வருது. இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். நம்ம வெங்காயத்தோட கொத்தமல்லியோ இல்லை புதினா இருந்தாலும் அது கூட சேர்த்து வதக்கி வரும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போதும், இந்த அளவுக்கு போதும். நாம் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த டேஸ்ட்டும் அந்த திக்னஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள், அதாவது இது நமக்கு இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகுத்தூள் நம்ம எண்ணெயிலலாம் ஆட் பண்ணும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா மிளகாய்த்தூள், அது நாம் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்குவோம். 2 ஸ்பூன் மிக்சட் மிளகாய்த்தூள் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா அந்த மசாலாலாம் கலந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சிக்கனும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த குழம்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் திக்காகவும் வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். அது பிளேட் போட்டு மூடி வச்சாலும் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். தயிர் போட்டாலுமே உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகிடும், சீக்கிரம் வெந்துடும். இப்போது இந்த உருளைக்கிழங்கும் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தேங்காய் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் அதிக டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ண பிறகு நமக்கு ஒரு கொதி வந்தால் போதும்,
ஆஃப் பண்ணிடணும். அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணியாவோ திக்காவோ தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே இவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலரும். இவ்வளோ நல்லா டேஸ்டியான குருமா ரொம்ப கொஞ்சம் சிக்கன்லேயே நம்ம செஞ்சிடலாம். சிக்கன் நம்ம நிறைய வாங்கும்போது கொஞ்சம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோ இல்லை கிரேவியாக பண்ணிட்டோ, இது நாம் குழம்பு மாதிரி இப்படி வச்சு இட்லிக்கு தோசைக்கு இல்லை ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதையே நாம் இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அதே போல் தான் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இது அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 இருக்கும், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட நான் தக்காளி ஆட் பண்ணல இந்த டைமு, அதனால தான் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி இதை மட்டும் நம்ம மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம அதோட சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி ஆட் பண்ணாமல் அரைச்சா இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு கிடைக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி அரைக்கலோட பரவாயில்ல, அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். மற்றதெல்லாம் அதே போல் தான். நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு ஏலக்காவும் கிராம்பும் ஆட் பண்ணி அதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போதே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதோட ஆட் பண்ணி வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயமும் அந்த பேஸ்ட்டும் சேர்ந்து வதங்கி வரும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாம் அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதோடு சேர்ந்து இந்த வெங்காயம் வதங்கி வரும்போது நமக்கு வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே ஆட் பண்ணி நம்ம வதக்குறோம். அதுக்காக தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு அதோட உருளைக்கிழங்கும் சிக்கனும் நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோம். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட இப்போது தேவையான அளவு தண்ணி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், தேவையான தண்ணி வச்சு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் குருமா நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக கிடைக்கணுன்னா நீங்கள் தேங்காயோடு சேர்த்து ஒரு 2-3 முந்திரி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி அந்த பேஸ்ட் இதை கடைசியாக ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிக்கலாம். அப்போ குருமா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இந்த குருமா கொஞ்சமாக சிக்கன் வச்சு செய்கிறது தான். அதாவது நாம் கொஞ்சம் சிக்கன் வறுத்துட்டோம், கொஞ்சம் சிக்கன் தான் இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு, திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஸோ குழம்பு நிறைய தேவை அப்படின்னும் போது இந்த கொஞ்சம் சிக்கனை வச்சு நாம் உருளைக்கிழங்கோ இல்லை நூல்கோலோ போட்டு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு குழம்பு நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக தான் சிக்கன் போட்டிங்கன்னே தெரியாது, ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் அந்த பேஸ்ட் தான். நீங்கள் அந்த பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு திக்னஸும் இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்தலாம். இது ஸ்பைசஸ்ஸு, காரம் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. சில பேர் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த பிரியாணி மசாலா பவுட்ரோ இல்லை கரம் மசாலா பவுட்ரோ இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டேஸ்ட்டை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.